அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துட்டுருக்கு. அதில் 60க்கும் மேற்பட்ட பதிவுகள் பதிவிட்டுருக்குறோம். மலர் மருந்துகள், அதாவது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளை பற்றி 60க்கும் மேற்பட்ட விரிவான பதிவுகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் போய் பாருங்கள். இப்போ சமீபமாக கார்ட்டூன் வழி மலர் மருந்துகள் அப்படிங்கிற சில பதிவுகள் பதிவிட்டதில் நிறைய பேர் அதை வரவேற்று கமெண்ட் போட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்லேயும் செய்திகள் அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் தொடர்ந்து கார்ட்டூன் வழியாக மலர் மருந்துகளை பற்றி சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். இந்த பதிவில் இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு மலர் மருந்தை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகிறது அதிகமாக இருக்குது. படிக்கிறதுக்காகவும் படித்து முடிச்சுட்டு வேலைக்காகவும் வெளியூர் போகிறது இன்றைக்கி மிகவும் அதிகரித்து வருது. அந்த மாதிரி வெளியூரில் போய் வெளி சூழ்நிலையை அடுத்த இடத்துல போய் வெவ்வேறு சூழ்நிலைகளை சந்திக்கிற அந்த நிலையில் மனசையும் உடலையும் தயார்படுத்துறதுக்கான அற்புதமான ஒரு மலர் மருந்தை தான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை நீங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்புங்க. வெளியூருக்குன்னு படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ போகிற யாராக இருந்தாலும் அதை தாங்கிக்கிற ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மலர் மருந்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறமும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா நான் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் சொல்கிறேன். மருந்து வேணுனாலும் அனுப்பி வைக்கிறேன். வாங்க கார்ட்டூன் வழி மலர் மருத்துவம் கற்றுக்கலாம். என்னங்க வேலை, ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க பாலு, நேற்று நைட்டு தான் வந்தேன். 3 நாளாக நீங்கள் இல்லாமல் பார்க்கே களையிழந்து போயிடுச்சு வேலை. அட ஏங்க பாலு, நீங்கள் வேற கிண்டல் பண்ணுறீங்க. ஏங்க வேலை, ரொம்ப செலுப்பாக பேசுகிறீங்க. வழக்கமான கலகலப்பையே காணோம். வேற ஒன்றும் இல்லைங்க பாலு, பேரன் இப்போ தான் முத வேலைக்கு போகிறான். அதுவும் வெளியூர், புது இடம், புது ஆளுங்க. அவனால் அந்த புது சூழலை சமாளிக்க முடியல. ரொம்பவுமே வருத்தப்படுறான். அதை நினச்சி தான் கவலை, செழிப்பு எல்லாம். இதுதான் உங்கள் செலுப்புக்கு காரணமா? விவரமாக சொல்லுங்கள். பிரச்சனையை தீர்க்க நான் வழி சொல்கிறேன். என்னங்க பாலு சொல்கிறீங்க? பிரச்சனை எப்படி தீரும்? என்னோட பேரன் மனநிலை சரியானாதானே பிரச்சனை தீரும். அதுக்கு உங்ககிட்ட வழி இருக்கா? என்ன அப்படி கேட்டீங்க? உங்கள் பேரனோட பிரச்சனை என்னன்னு விவரமாக என்கிட்ட சொல்லுங்கள். இப்போவே இங்கேயே பிரச்சனை தீர்றதுக்கு வழி சொல்கிறேன். பாலு, அவனோட பிரச்சனையே இடம் புதுசுங்கிறது தான். அதோட அங்கே இருக்கிற புது நபர்களோட இணக்கமாக அவனால் ஆக முடியல. இது அவன் எப்படி தான் சரி செஞ்சுக்க போகிறான்னு தெரியல. ஏதோ சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன். இது தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? இன்னொன்று, தங்குற இடம். 3 வேளை சாப்பாட்டோட தங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிது. அங்கே எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இத்தனை வருஷமாக வீட்டில் இருந்துட்டு அந்த இடம், புது இடம் ஒட்டி இருக்க முடியல. ரூமில் இருக்கிற மற்ற 2 பேரோட அனுசரித்து இருக்கிறதுக்கு அவன் ரொம்பவே சிரமப்படுறான். இவ்வளவு தான் பிரச்சனை. வேலு, இது எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். ஆமாங்க பாலு, அவனோட மனசு தான் காரணம். ஆனால் அதை எடுத்து சொன்னால் அவனால் புரிஞ்சிக்க முடியல. புது சூழலை ஏற்றுக்க முடியாமல் தடுமாறுறான். கவலையை விடுங்க வேலு. இந்த மாதிரி புது சூழலை ஏற்றுக்க முடியாதவங்க, ஒத்து போக முடியாதவங்க, அனுசரிக்க முடியாதவங்களுக்குன்னு அற்புதமான மருந்து இருக்குது. அதை சாப்பிட வச்சா போதும், எல்லாம் சரியாயிடும். என்னங்க பாலு சொல்கிறீங்க? மருந்து சாப்பிட்டா சூழ்நிலை மாறிடுமா? அப்படி இல்லைங்க வேலு. மருந்து சாப்பிட்டா உங்கள் பேரனோட மனநிலை சரியாகும், மனம் பக்குவமாகும், சூழ்நிலையோட ஒத்து போக ஆரம்பிச்சிருவார். என்னால் நம்பவே முடியலைங்க பாலு. மருந்து மனசை சரியாக்குமா? அது என்ன மருந்து? ஓகே விவாஸ், இவ்வளவு நேரம் ஃப்ரெண்டு வேலு சொன்னதை கேட்டீங்க தானே? வீடியோ இப்போ பாஸ் பண்ணிடுங்க. இதுக்கு சரியான மருந்து என்னன்னு இப்போ யோசித்து ஒரு காகிதத்தில் எழுதுங்க. எழுதிட்டிங்களா?
சரி, வாங்க திரும்பவும் வீடியோ பார்க்கலாம். சரியான பதில் வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்குது. வாங்க. வேலு, லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள்னு 38 மலர் மருந்துங்க இருக்குது. இது எல்லாமே மனசில் அற்புதமாக அதிசயமாக வேலை செய்யக்கூடிய மருந்தாக இருக்குது. சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு கொடுத்தா ஒரு சில நாட்கள்லேயே நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துடாதுங்களே? 100% கூட சைடு எஃபெக்ட் பின்விளைவு இல்லாத அற்புதமான மருந்து இது. பத்தியமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. அப்போ சரிங்க பாலு, அந்த மருந்து எது, எங்கே வாங்குறது, எப்படி என் பேரனை சாப்பிட சொல்கிறது, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுங்கள். சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. புது இடத்த ஏற்றுக்க முடியாத, ஒத்துப்போக முடியாத உங்கள் பேரனோட மனநிலைக்கு பொருத்தமான மலர் மருந்து வால்நட். இந்த மருந்து எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும். வாங்கி கொடுங்க. தேடி வாங்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் இந்த வீடியோவை பதிவிடுற சேலம் ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க மருந்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இன்னும் ஏதாவது நீங்கள் விவரம் சொல்லணுன்னாலும் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்தையும் அவங்க கொடுப்பாங்க. சரிங்க பாலு, மருந்தை இன்றைக்கே ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்றேன். இந்த வால்நட் மருந்தை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். வேலு, இந்த வீடியோவை பதிவிடுற ஸ்ரீநிலையம் சேலம் இந்த யூடியூப் சேனலுக்கு உள்ளே போங்க. மலர் மருந்துகளை பற்றி 60க்கும் மேற்பட்ட விரிவான தெளிவான வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அதில் வால்நட்டை பற்றியும் இருக்குது. பொறுமையாக நிதானமாக அதை பார்த்து இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்குங்க. டியூஷன் வர்ற டைம் ஆச்சு, பேரனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்ப்போமா? ரொம்ப நன்றிங்க பாலு, நாளைக்கு திரும்பவும் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். முழு கவனத்தோட வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வால்நட் அப்படிங்கிற மருந்து பல அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்குது. பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு நல்லாவே இது புரியும். இந்த மருந்தை வச்சு இந்த அளவுக்கு மனநிலையை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு மாற்றங்கள் அது ஏற்படுத்தும். எத்தனையோ பேர், அதாவது சாதாரண பள்ளி மாணவர்கள், வேலைக்கு போகிறவங்க, பெரிய வங்கியில் மேலாளராக இருக்கிறவங்க, வயதானவர்கள், வெளியூர் போகிறப்போ, காசி யாத்திரை போகிறப்போ, இந்த மாதிரி சமயங்கள் எல்லாமே நான் இந்த வால்நட்டை கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட்டு பார்த்துருக்கேன். கடந்த கால 25 வருட அனுபவங்களை தான் நான் இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால் ஏதோ ஒரு சாதாரண மருந்தாக இதை நினச்சிடாதீங்க. வாங்கி பயன்படுத்துங்க. இதை பற்றி என்ன சந்தேகனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இதோட வேறு பிரச்சனைகள் இருக்குன்னாலும் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியும் நான் மலர் மருந்துகள் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். மலர் மருந்துகளை பற்றி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அவசியம் கொஞ்சம் கூடுதலாக நேரத்தை இதுக்காக செலவிடுங்க. இது ஒரு செலவு கிடையாது, உங்களுடைய அறிவாற்றலை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு நேரம்தான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோக்கள், இந்த யூடியூப்லேயே நிறைய வீடியோக்கள் நிறைய பேர் பதிவிடுறாங்க மலர் மருந்துகளை பற்றி. அதையும் பாருங்கள். புத்தகங்களும் நிறைய கிடைக்குது, தமிழ், ஆங்கிலம் இப்படி நிறைய கிடைக்குது. அதையும் வாங்கி படிங்க, குறிப்பெடுத்து வைங்க. உங்களுடைய மலர் மருந்து சம்மந்தமான அறிவாற்றலை விரிவுபடுத்திக்கிங்க. தற்சமயம் கொஞ்சம் புதுமையாக இருக்கட்டும் அப்படின்னு கார்ட்டூன் வழி மலர் மருந்து கற்றுக்கலாங்கிற வீடியோ பதிவு வந்துட்டுருக்கு. இந்த பதிவு எப்படி இருக்குது, இதை இன்னும் எப்படி சிறப்பாக கொடுக்கலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க, இதில் என்ன மாற்றம் செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க, எல்லாத்தையும் வாட்ஸ்அப்லேயோ இங்கே இருக்க கமெண்ட்ஸ்லேயோ நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை நான் புதுப்பித்து உங்களுக்கு பதிவிடுறேன். இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.